அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷன் ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அனைவருக்கும் நன்றி சொல்லும் விதமாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்காருங்க. ஏன் அவர் நன்றி எல்லாருக்குமே சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே டிவிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, அதாவது டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், எல்லாத்த விட என்டிகே ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் கூட்டணி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்காக எத்தனை பிரபலங்கள், எத்தனை மக்கள் முன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஓட்டிங் அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஓட்டிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பா ரஞ்சித் அவர்கள் கோட்வேட் போட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம எஸ்டிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அட்லி அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகுமார், நடிகர் விஜயகுமார். இது எல்லாத்த விட ஹைலைட் என்னன்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களும் விஜய் அவருடைய அந்த ட்ரெஸ் கோடை போட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சிபி சத்யராஜ், அதாவது சத்யராஜுடைய மகள், இவங்க 2 பேருமே தளபதி விஜய் அவர்களுக்கு எதிரானவங்க. ஆனால் சிபிராஜ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, எத்தனை பிரச்சனை வந்தாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவர்கள். ஸோ அவரும் அந்த கோட்வேட் பேண்ட் ஷர்ட்டில் வந்திருந்தார். ஸோ இத்தனை பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது போக மறைமுகமாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தளபதி விஜய் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியாமல் அந்த ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தார், எல்லாருக்குமே நன்றி அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு அன்னைக்கு, அதாவது எலெக்ஷன் நடந்த அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி, அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு 3ஆம் நாள், இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வெளியே சொல்லாமல் சொல்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் கோட்வேர்டை யூஸ் அதான் ட்ரெஸ் கோடை போட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ வச்சு அதில் பேக்ரவுண்டாக தளபதி விஜய் அவருடைய எலெக்ஷன் சாங் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு படத்துலேருந்து வரக்கூடிய சாங் ஆகட்டும், இதை வச்சு விஜய்க்கு தான் ஓட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்க நிறைய பேர். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிவிகேனுடைய ரீல்ஸ் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டு இருந்ததுங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த ஓட்டிங் அன்னைக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு எழுச்சி தான். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் எந்த ஒரு எலெக்ஷனுமே இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்ததே கிடையாதுங்களாமா. இதுவே முதல் முறையாமா. அது தளபதி விஜய் அவர்கள் வந்தங்காட்டி தான் இந்த வாக்கு சதவீதமே வந்திருக்கு. எத்தனையோ பேர் மறைஞ்சிருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆவார் அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி மக்களே, இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.